வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக தொடர்ந்து நம்ம வீடியோஸ் குடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து இதுக்கு முன்னால சிலபஸ் ரிவ்யூ குடுத்துருக்கேன். நான் எல்லாமே டீட்டெயில்டா குடுத்துருக்கேன். யூனிட் 1 ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன எல்லாமே குடுத்துருக்கேன். இன்னைக்கு வந்து யூனிட் 2க்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்ன, அது என்ன மாரி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது விஷயமா டீட்டெயில்டா சொல்லப் போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கவுண்ட் லிங்க் குடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரிஸ்கிரைப்ட் புக்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் நியூ பேட்ச் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகி கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய ஆன்லைன் பேட்ச்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னால நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. பிளேலிஸ்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயம் பாருங்க. வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்ல ஆட் ஆயிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ், ஜியாமெட்ரி மூணுமே இருக்கு. மாணிக்க வாசகம் பிள்ளை புக்கு தான் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் ரெண்டுத்துக்குமே நீங்க மாணிக்க வாசகம் பிள்ளை புக்கை யூஸ் பண்ணலாம். ஆறுமுகம் அண்ட் ஐசக் இந்த 2 புக்ல எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சிலைக்காம நல்லா இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும் 2 புக்ஸுமே. போன வருஷம் நம்மளுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே பெரும்பாலும் இந்த புக்ஸ்ல இருந்து தான் வந்திருந்தது. எல்லாமே இதுல இருந்து தான் வந்திருந்தது. டிஃபரன்ஷியல் கால்குலஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாங் கேப்புக்கு பிறகு படிக்கிறீங்க அப்படின்னா இருந்தே படிங்க. ஏன்னா நம்மளுடைய சிலபஸ் வந்து nth டெரிவேட்டிவ்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. இன்டெக்ரல் கால்குலஸும் அப்படிதான். நம்மளுக்கு வந்து டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல் அப்படி நேரா உள்ள போயிடுறாங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதை என்ன செய்ய முடியும், அடுத்தடுத்து வரக்கூடியதை படிக்க முடியும். அதனால பேசிக்ல இருந்தே படிச்சுக்கோங்க. பேசிக்ல இருந்து அந்த புக்லயே ரொம்ப பேசிக்ல இருந்தே இருக்கும். இருந்தே படிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம சிலபஸ்குள்ள என்டர் ஆகுங்க. இதுல முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு டிஃபரன்ஷியல் கால்குலஸை பொறுத்த வரைக்கும் லெபினிட்ஸ் தியரம் இதுல இருந்து கட்டாயமா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆய்லர்ஸ் தியரம், அதுல பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன்ல ஆய்லர்ஸ் தியரம், இந்த மாதிரி நேம்டு தியரம்ஸ் ரிலேட்டடா உள்ள கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு நிறைய வரும். nth டெரிவேட்டிவ் அது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸா இருக்கும். அதுல அடுத்தது கர்வேச்சர், எவல்யூட், என்வலப்பு, இல்ல கர்வேச்சர் எல்லாம் நீங்க ஒர்க் பண்ண, கர்வேச்சர், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இதெல்லாம் நீங்க ஒர்க் பண்ண படிச்சுக்கோங்க. அடுத்தது எவல்யூட், என்வலப்னு வரும்போது ஸ்டாண்டர்டு கர்வ்ஸ்க்கு மனப்பாடமா படிச்சு வச்சுக்கோங்க. பாரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் வந்து நம்ம எவல்யூட் எலிப்ஸ், எவல்யூட் என்வலப் எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப லெங்க்தியா போய்கிட்டே இருக்கும். அதை நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஒர்க் பண்ணி போட முடியாது. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் நம்ம வந்து ரிசல்ட்ஸா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ரிசல்ட்ஸா சைக்ளாய்டோட எவல்யூட்டும் சைக்ளாய்டா தான் இருக்கும். அந்த மாதிரி ரிசல்ட்ஸா நீங்க என்ன செஞ்சுக்கணும், படிச்சு வச்சுக்கணும். அப்படின்னா தான் அந்த ஏரியாவெல்லாம் நம்ம ஈஸியா போட முடியும். மற்றபடி ஆய்லர் ஃபங்க்ஷன்லையும் ஆய்லர் தியரம் யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே நீங்க வந்து நிறைய தியரம், ஸ்டேட்மெண்ட், அது இது எல்லா ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே மெமரைஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அசிம்டோட் ரொம்ப முக்கியம். அசிம்டோட்ல நம்மளுக்கு ஒரு 3 விதமான அசிம்டோட்ஸ் இருக்கும். இது எல்லாம் நான் சொல்லக்கூடியது எல்லாமே நம்ம சேனல்ல நம்ம கிளாஸஸ் வீடியோ கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்க்கலன்னா கட்டாயம் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸ். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அசிம்டோட்ல நம்மளுக்கு 3 விதமான அசிம்டோட் மாடல் இருக்கும். அது எல்லாமே தரவா பார்த்துக்கோங்க. இந்த இவ்வளவு நேரம் நான் என்னென்னலாம் சொன்னேனோ அது எல்லாமே நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. பிளேலிஸ்ட் யூனிட் 2 அப்படின்னு இருக்கும். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் யூனிட் 2ங்கிற பிளேலிஸ்ட்ல எல்லாமே இருக்கும், போய் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸ்ல நம்மளுக்கு டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல், பீட்டா காமா ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா உள்ள டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல் மட்டும் ஒர்க் பண்ண பார்த்துக்கோங்க. மற்றபடி ஏரியா, வால்யூம், சர்ஃபேஸ் ஏரியா அது எல்லாமே முக்கியமான கர்வ்ஸுக்கு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா
சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் எல்லாம் ரொம்ப ரொம்ப லெங்தியா இருக்கும். அதெல்லாம் உட்காந்து நம்மளால என்ன செய்துட்டு இருக்க முடியாது, ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது ஸ்டாண்டர்ட் கர்வ்ஸ்க்கு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் வந்து கடைசி நேரம் எக்ஸாம் நேரத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி பீட்டா கமா ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். பீட்டா கமா ஃபங்க்ஷன் ரிலேட்டடா உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸுமே ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தால சொல்றதா இருந்தா பீட்டா கமா ஃபங்க்ஷன்ஸ்லயே வந்து ஈஸியான ப்ராப்ளம்ஸ் நெறைய ஷார்ட்கட்ஸ்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் போட முடியும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்டகிரேஷன்ல ரிடக்ஷன் ஃபார்முலால நம்ம நல்ல நல்ல ஈஸியான ஷார்ட்கட்ஸ் நம்ம நெறைய குடுத்துருக்கோம். நம்மளுடைய ஷார்ட்ஸ்ல இருக்கும். போய் பாருங்க. ரிடக்ஷன் ஃபார்முலா வச்சு வரக்கூடிய எல்லா ஷார்ட்கட்ஸுமே படிச்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஜியாமெட்ரிய பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம பிஜி நம்மளுடைய யூஜி டிகிரியில அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜியாமெட்ரியில வந்து ரொம்ப படிச்சிருக்க மாட்டோம். நம்ம ஆக்சுவலா எப்படி அப்படின்னா, அ த 3டி தான் நம்ம படிச்சிருப்போம். அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி ஆஃப் 3 டைமென்ஷன்ஸ் தான் படிச்சிருப்போம். இங்க வந்து 2 டைமென்ஷன் குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்க சிபிஎஸ்இ 10த் புக்கு 10த் புக்கு பார்த்தீங்கன்னா, 9த், 10த் புக்கு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து அந்த சிலபஸ் ஆர்டர் படி நான் ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணி, அது வச்சு தான் நான் வந்து ஃபுல்லாவே டீச் பண்றேன். நம்மளுடைய போன பேட்ச்ல நம்மகிட்ட சக்சஸ் பண்ணவங்க, இதுக்கு முன்னால நம்மகிட்ட படிச்சு சக்சஸ் பண்ணவங்க எல்லா பத்தியுமே சக்சஸ் ஸ்டோரீஸ்ன்னு நான் தனியா பிளேலிஸ்ட்டே குடுத்துருக்கேன். பார்க்கலன்னா அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு நம்மளுடைய கிளாஸஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, கிளாஸ்ல ஜாயின் பண்ண வில்லிங்கா இருந்தா கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், டீட்டெயில்டு லெக்சர்ஸும் நெறைய ஷார்ட்கட்ஸும் இருக்கும். நெறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும். கம்ப்ளீட் லெக்சர்ஸ் ஒரு 10,000 பிளஸ் எம்சிக்யூஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன். 10,000 பிளஸ் எம்சிக்யூஸ். ஒரு யூனிட்டுக்கு 1000 கொஸ்டின்ஸ்க்கு மேலேயே வந்துரும். ரெக்கார்டடா குடுப்பேன், லைவ் குடுப்பேன், டெஸ்ட் குடுப்பேன். எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 10த் ஒரு யூனிட்டுக்கு 1000 எம்சிக்யூஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது, உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸுமே அதுல வந்துரும். அதனால நம்மளுடைய ஆன்லைன் பேட்ச்ல ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. அதாவது கான்செப்ட்ஸையும் டீட்டெயில்டா சொல்லி தருவேன். நெறைய ஷார்ட்கட்ஸும் சொல்லி தருவேன். 2மே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஷார்ட்கட் கை குடுக்காத மாதிரியான ப்ராப்ளம்ஸும் நம்மளுக்கு என்ன செய்யும்? வரும் இல்லையா? அப்ப நம்மளுக்கு ப்ராப்ளம் கான்செப்ட் தெரிஞ்சு தானே நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ ஒர்க் பண்ண முடியும். அதனால டீட்டெயில்டு லெக்சர்ஸும் இருக்கும். கா ஷார்ட்கட்ஸும் இருக்கும். எம்சிக்யூஸ் டிஸ்கஷன் இருக்கும். நம்மளுடைய ஆன்லைன் பேட்ச்ல ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கவுண்ட் லிங்க் குடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓவிஎம் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பிரிஸ்கிரைப்ட் புக் எல்லாமே குடுத்துருக்கேன். நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல ஓவிஎம் இதுல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸ எழுதிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரத்துல எழுதி முடிச்சுருவேன். அது வேணும்னாலும் நீங்க வாங்கிக்கலாம்.